சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே திமுக நிர்வாகிகள் அடாவடியில் ஈடுபட்டதை அடுத்து டாஸ்மாக் பார் அடித்து நொறுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காமலாபுரம் பிரிவு ரோட்டில் முன்னாள் திமுக கவுன்சிலர் ராஜா என்பவர் மதுபான பார் நடத்தி வரும் நிலையில் அங்கு வந்த அருண் என்பவரிடம் ராஜாவின் மகன்கள் தகராறில் ஈடுபட்டனர். இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்ட நிலையில் பாரும் அடித்து நொறுக்கப்பட்டது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திமுக நிர்வாகிகளின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையில் 11 மாவட்டங்களில் டிஐஜி பணியிடங்கள் காலியாக உள்ளன. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் விற்பனை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் சூழலில் முக்கிய பொறுப்புகளை வகிக்கும் அதிகாரிகளை நியமிக்க முடியாதது ஸ்டாலின் அரசின் நிர்வாக தடுமாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. காஞ்சிபுரம், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் டிஐஜி பதவிகள் காலியாகவே உள்ளன. தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் சாதி ரீதியான மோதல்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் அதிக அளவில் ஏற்படுவதால் அனுபவமுள்ள அதிகாரி நியமனம் அவசியமாக இருக்கிறது. தமிழகத்தில் முக்கிய போலீஸ் பதவிகளுக்கே நியமனம் செய்ய முடியாத விடியா திமுக அரசு தங்களின் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.